ஹாய்ங்க, உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்குமா? அப்ப இந்த மாதிரி கட்லட் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பொடியை கட் பண்ண பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலந்ததை தனியா எடுத்து வச்சுட்டு ஒரு கிண்ணத்துல 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு கிண்ணத்துல பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். கலந்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை உருண்டையா புடிச்சு கட்லெட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கலாம். தட்டி வச்சிருக்கிற கட்லெட்டை கார்ன்ஃபிளவர் மாவுல டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ்ல பரட்டி எடுத்துக்கலாம். எல்லா கட்லெட்டையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு பொரிச்சுக்கலாம். கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடு ஏறினதும் ஒரு கட்லெட்டா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, மொறு மொறுன்னு உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி. உருளைக்கிழங்கு பிடிக்குமா? அப்ப இந்த மாதிரி கட்லெட் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். சாஸோட வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.